மோடி அரசினுடைய இந்த ஆட்சியை முழுக்க முழுக்க ஹைடெக்காக வாக்குகளை திருடி வந்த ஆட்சி தான் என்று ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டி ஏறத்தாழ 48 மணி நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. இதில் தேர்தல் ஆணையம் அவசரமாக பாஞ்சு வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிறேன் என்கிற பெயரில் பிரதமர் மோடியை பாஜகவை சிக்கலில் மாட்டி விட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொன்னால் இதற்கு அது பதில் இல்லைங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சில விஷயங்களை போட்டு நகர்ந்து ஓட, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி கேட்டால் பிஜேபி அவசரமாக வந்து ப்ரெஸ் மீட் வச்சு விலக்கி நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் ஆளை கொண்டு வந்து இங்கே ஓட்டு போட வைக்கிறீங்கன்னு மன்னவாரி தூக்காத குறையாக பதறுவதனுடைய பின்னணி என்ன நடந்தது, தேர்தல் ஆணையம் விளக்கம் என்கிற பெயரில் எப்படியாக பாஜகவை இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பேசுபொருள். இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். வாக்குகளை திருடுவதற்காக ஃபேக்ட்ரியே நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபேக்ட்ரின்னா ஒரு தொழிற்சாலை போலவே அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. நீங்கள் அடிப்படையில் பார்க்கணும், ஒரு 6000 வாக்குகளை திருடுவதற்கான முயற்சியில் இருக்கும்போது அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் எத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டதுங்கிறது இதை விட மிகப்பெரியதாக இருக்கும். எப்படி சிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம 2 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டு முழுக்க தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். பாஜகவுக்காக இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். அவர்தான் இதில் முதன்மை குற்றவாளி அல்லது முதன்மை குற்றவாளிகளை காப்பாற்றுகிற அதை விட மிக அதிகமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காருங்கிறது குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது, எப்படியெல்லாம் பாஜகவை இவர்கள் சிக்க வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த வயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. மென்டஸ் ரெஸ்பான்ஸ் டு ராகுல் காந்திஸ் ஓட் தெஃப்ட் அலிகேஷன், கர்நாடகா சிஇஓஸ் நோட் ஒன்லி மேக்ஸ் இட் ஸ்ட்ராங்கர் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுப்பதாக கொடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் கர்நாடகாவிலிருந்து வந்த கடிதம் என்பது ராகுல் சொன்னது உண்மைதான் என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் மாறி இருக்கிறது அப்படின்னு இந்த ஒயர் ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். அதே போல் ஒயர்லேயே த ஆல் அண்ட் ஓட் ஆஃப் ஃப்ளாட் வாட் த கர்நாடகா சிஇடி செட் இட் ஹேட் ஆஸ்க்டு த இசி பட் டிட் நாட் ரிசீவ் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதில் சிறப்பு சிஐடி, அவங்க தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இதில் முழுக்க இதை விசாரித்தா அவர் மாட்டிப்பார். ஏன்னா செஞ்சது யாருன்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டு தான் நீ காவலுக்கு வெளியில் நில்லுன்னுட்டு தான் அவங்க உள்ளே போயிருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியது, இதுக்கு ஆதாரங்களை நான் கொடுத்துட்டேன்னா நாம் பெரிய தலைவர் மாட்டிப்பார், நம்ம மாட்டிப்பாருங்கிறதுனால அவங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்களை மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். தேர்தல் ஆணையத்துக்கும் மோடி அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிளைனாக, நீங்கள் ஆவணங்கள், அதெல்லாம் ஐபி அட்ரஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடிதங்கள், கேட்கப்பட்ட செய்திகள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பார்ப்போம். ரொம்ப பிளைனாக நம்ம பார்த்தோம்னா, தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் ஏன் நெறிகெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்க. அப்போ இங்கே தேள் கொட்டினா அங்கே ஏன் நெறிகெட்டதுன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. ராகுல் காந்தி காலை 11 மணிக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். ஏறத்தாழ 12:15 மணியை தாண்டி அது போச்சு. மதியம் உடனடியாக 1:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, இன்னொரு ப்ரெஸ் மீட். இதற்கு போட்டியாக பதிலளிக்க யார், தேர்தல் ஆணையம் 3 பேர் உட்கார்ந்தாங்களா? ஞானேஷ்குமார் உட்கார்ந்தாரானா? அதுதான் இல்லை. பாஜகவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் எம்பி அனுராக் தாக்கூரை களமிறக்கி விடுகிறது பாஜக. அனுராக் தாக்கூர் வந்து ஏதாவது இந்த ஆளந்தை பற்றி மற்ற ஏதாச்சும் சரி தப்பு போச்சு வந்துச்சு, இல்லை காங்கிரஸ் மீது விமர்சனம் இப்படி போவார்னு பார்த்தா அவர் நேரடியாக இறங்கி காங்கிரஸ்க்கு வேலையே இதுதான், வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து ஓட்டு கொடுக்க பார்க்குது அப்படின்னு அதை வாரி போடுறாங்க. இதற்கு இது பதில் இல்லையேன்னா அதுக்கு எனக்கு இதுதாங்க பதில், எங்களுக்கு இதுதான் தெரியுங்கிற மாதிரி அவங்க வச்சு அதை சமாளிக்க போய் தான் இப்போ மாட்டியிருக்கிறாங்க. ஒரே கேள்வி, தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு, அனுராக் தாக்கூருக்கு என்ன வேலை, பாரதிய ஜனதா கட்சி ஏன் பதறுகிறது அப்படிங்கிறத ஒரு காமனர் பார்வையிலிருந்து, அரசியலை சாதாரணமாக வாக்கு மட்டும் செலுத்தக்கூடிய சாமானியன் பார்வையிலிருந்தே நம்ம அதை முதல் கேள்வியாக வைப்போம். இப்போ இதுக்கு அடுத்து வருவோம். யார் அந்த அனுராக் தாக்கூர் இதுக்கு முன்னாடி ஓட்டை சேர்த்து ஜெயிச்சாங்கன்னும் போது தமிழ்நாட்டில் அப்படி தான் மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே அப்படி தான் ஜெயிச்சாங்கன்னு அவராக வந்து தேவையில்லாமல் அவராக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இங்கே ஃபேக்ட் செக் பண்ணால் ஒரு வீட்டில் எப்படிங்க 200 பேர் இருக்க முடியும்னு அவங்க கேட்டாங்க. அது பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டு, நல்ல அதிகமான இது கொண்ட அடுக்குகளை கொண்ட அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க கம்ப்ளீட்டாக வேறு விதமாக அதை மிஸ்மேனிப்புலேட் பண்ணாங்க. ஆனால் ராகுல் காந்தி சொன்ன மகாதேவபுராவில் போனால் கதவை அப்படி திறந்தீங்கன்னா அது ஏறத்தாழ நம்ம
இந்த படத்தில் மருதமலையில் அந்த அக்யூஸ்டை கொண்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் வடிவேலு கூப்பிட்டு போய் உள்ளே விடுவார். அவர் உள்ளே போனவர் அடுத்து கதவை திறந்தால் வெறிச்சோடி இருக்குமே, ஏறத்தாழ அப்படி ஒரு வீடு தான். அங்கே என்னென்னா ஒரே ஒரு நடுவில் ஒரு ரூம் இருக்கும், உள்ளே திறந்தீங்கன்னா ஒரு ரூம், அதுக்கப்புறம் கதவை திறந்தால் பின்னாடி வெறிச்சோடி போய் தான் இருக்கும். இந்த ரூமுக்குள்ளே 65 பேர் இருக்காங்க, 90 பேர் இருக்காங்க, 120 பேர் இருக்காங்கன்னு இந்த மாதிரியான வீடுகளை காட்டி அங்கே பண்ணதுங்கிறது சீட்டிங்னு களத்திலிருந்து வந்திருக்கிறது. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 200 பேர் இருக்காங்கங்கிறதுக்கே கொந்தளிச்சிங்களே, கர்நாடகாவில் அங்கே இருந்ததுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாஜக வாயை திறக்கலைங்கிற கேள்வி வருது. தேர்தல் ஆணையம் ஏன் வாயை திறக்கலைங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ இது ரெண்டுமே நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க. இப்போ பாஜக எப்படி மாட்டியிருக்குன்னா, ஐயோ எதிர்கட்சியும் தான் சீட்டிங் பண்ணாங்க, இதே மாதிரி ஆளை ஸ்டாலினும் தான் சேர்த்தாரு, ராகுல் காந்தி தொகுதியிலும் தான் சேர்த்தாங்கன்னு சொன்னாலும் சரி, இப்போ இதே மாதிரி ஆட்களை ராகுல் காந்தி தொகுதியில் நீக்கலையா, அவங்க பிஜேபி ஓட்டெல்லாம் நீக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் யார் மாட்டுவானா, தேர்தல் ஆணையம் மாட்ட போகுது. அப்போ எதிர்கட்சி நீக்கிற வரைக்கும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துருக்கு. அவங்க எதிர்கட்சிக்கும் கைக்கூலியான்னு பிஜேபிக்கு நியாயமாக தேர்தல் ஆணையம் மேலே கோபம் தானே வரணும். நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நம்முடைய வாக்குகள் நீக்குவதை இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறதுனா பாஜகவுக்கு ரத்தம் கொதிக்க வேண்டாம். ஆனால் ரத்தம் கொதிக்காமல் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக வந்து அனுராக் தாக்கூர் பேட்டி கொடுக்குறாருங்கிறதே ரொம்ப நமக்கு வெளிப்படையாக அவங்க யார் சொல்லி செயல்படுகிறார்கள்ங்கிறதுக்கான அத்தாட்சின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஞானேஷ்குமார் ப்ரெஸ் மீட் வைப்பார்னு பார்த்தா அதெல்லாம் அவர் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார். இல்லைனாலும் செய்ய போகிறதில்ல, வேணால் 1-2 நாட்கள் ஆகலாம். நம்ம போன முறை இவங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதிரி ஆகி சரி பேசிடுவோம் என்னப்பா அப்படின்னு ஆலோசனைலாம் பண்ணிட்டு வந்து பேசினாங்க. எக்கத்தப்பான கேள்விகள் வரும்போது குட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின்னு தேர்தல் ஆணையர் அதிலிருந்து பதில் சொல்லாமல் தப்பி நழுவிட்டாருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தது. இப்போ அதே போல் தான் இப்போ மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா, 3வது முறை பாஜக குறிப்பாக இந்த விவகாரமெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ் மீட் வந்து உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கேள்விகளை நல்லா நறுக்கடி போன தேர்தல் ஆணையர் சந்திப்பிலேயே நல்ல அழுத்தம் திருத்தமாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒரு வேளை அது மோடி அரசுக்கு 240 வந்துருச்சுங்கிறதுனால ஒரு சின்ன சேஞ்சு தெரியுதான்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் இப்போ இந்த விவகாரத்தில் ஆலண்டு தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறோம்னு தேர்தல் ஆணையம், எங்கள் மாநில தேர்தல் ஆணையம் இப்போ அவங்க பதில் கொடுக்க வந்து மாட்டினது அப்படிங்கிறோம் இல்லையா, அவங்க குறிப்பிட்றாங்க. ERO 46 ஆலண்டை பொறுத்த வரைக்கும் 6018 அப்ளிகேஷன் ஃபார்ம் 7 என்பதன் மூலமாக டெலீட் பண்ணணும் என்று ஏறத்தாழ 3க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் மூலயமா சப்மிட் பண்ணுறாங்க. NVSPங்கிற ஆப்பு, VHAங்கிற ஆப்பு, கருடா அப்படிங்கிற ஒரு ஆப்பு, இதெல்லாம் டிசம்பர் 2022. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இதில் சிக்கலாக இருக்கே அப்படின்னுட்டு, அதுவும் குறிப்பாக டெலிஷன் ஆஃப் நேம்ஸ் அப்படிங்கிறது ஒரே இடத்துல குறி வச்சு வர மாதிரி இருக்கே என்பதனால் நேரடியாக அது சரியாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லி நாங்கள் ஆட்கள் அனுப்பணும். ERO, AERO, BLOs எல்லாம் போகிறாங்க, பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போகிறாங்க. அதில் 24 அப்ளிகேஷன் தான் உண்மையிலே ஜென்யூனாக வேறு இடம் மாற்றணும்னு மாற்ற வந்தவங்க. மீதி 5994 அப்ளிகேஷனை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், டெலீட் பண்ணலை. அதுக்கு பிறகு FIR பதிவு செய்கிறோம். காலாபுராகிங்கிற இடத்துல, அங்கே ஆலன் போலீஸ் ஸ்டேஷன் காலாபுராகி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுல FIR நம்பரை வேறு பதிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எஸ்பிக்கு நாங்கள் பல விஷயங்களை கொடுத்துட்டோம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் முடிங்க அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம். ஆனால் ரெஃபரன்ஸ் நம்பர், நேம் ஆஃப் த அப்ஜெக்டர், எபிக் நம்பர், மொபைல் நம்பர், லாகின்னு இதெல்லாம் நாங்கள் IP அட்ரஸ், அப்ளிகன் பிளேஸ், ஃபார்ம் சப்மிஷன் டேட்டு, டைம், யூசர் கிரியேஷன் இவ்வளவையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். சரிங்க, ஆனால் இதை கொடுத்த பிறகு CEO என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோடு பேசிவிட்டு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டோட ஒரு மீட்டிங்கும் கொடுத்து எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் கேட்டிருக்காரு. ஆகையினால இதை வந்து நாங்களே கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதுனால இது ஒரு புது விஷயம் கிடையாது என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது, மாநில தேர்தல் ஆணையம். காங்கிரஸ் கட்சி உடனடியாக ஒரு 18 கடிதங்களை பொதுவெளியில் எடுத்து போட்டிருக்கிறது ஆதாரங்களாக. இன்னது 18 லெட்டர், அந்த 18 லெட்டரும் இதே கேஸ் சம்மந்தப்பட்டது தான். இந்த 18 கடிதங்கள் ஏன் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, ரொம்ப சிம்பிள். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் எல்லா தரவுகளையும் கொடுத்துட்டோம்னு. எல்லா தரவுகளையும் கொடுக்கலைங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. என்னென்னா பாதி தரவுகளை கொடுத்துருக்குறாங்க, மீதி பாதியை மறைத்து வைத்திருக்கிறது
தேர்தல் ஆணையம் என்பதன் காரணமாக 2023 பிப்ரவரியிலே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணோம். நீங்களே 2024 பிப்ரவரி முடிஞ்சு 25 பிப்ரவரி முடிஞ்சு 25 செப்டம்பரே வந்துருச்சு. அப்போ ஏன் இந்த வழக்கு முடியலைங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா, ரிவ்யூ பண்ணிங்களா அப்படிங்கிறத அந்த கம்ப்ளீட்டான ஆவணங்களின் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. தேர்தல் ஆணையம் மறைத்த விவகாரங்கள், லொக்கேஷன் ஆகட்டும், அது என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிஐடியும் சைபர் கிரைம் போலீஸும் திரும்ப இந்த தரவுகளை கேட்டு அவர்கிட்ட கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் அளிக்காமல் அப்படியே வைத்திருக்கிறது. அப்போ கர்நாடகா போலீஸு இதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கவும். அவங்க குறிப்பிட்றாங்க, ஐபி லாக்ஸ் வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டோம், ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை, எரோனியஸ் அல்லது ஹாஃப் டீட்டெயில்ஸ் தான் இருக்கிறது. டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இல்லை, டெஸ்டினேஷன் போர்ட் இல்லை, லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகிறது என்பதை பார்த்து விட்டு, ஏன்னா அது 2023 பிறகு அது இழுத்துக்கிட்டு வந்து இப்போ தான் ஜனவரியில் 23 பிப்ரவரினா அடுத்த எலெக்ஷன் நடக்குது. 3 மாதத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருது. 1.5 வருஷமாக விசாரணைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இந்த ஜனவரியில் தான் வாங்குறாங்க. அப்போ 2 வருஷமாக நீங்கள் முதல்ல இந்த தகவலையே கொடுக்கல, கிடைச்ச தகவலை எடுத்து பார்த்தா அதில் பாதிக்கும் மேலே மிஸ்ஸிங். அதாவது எங்கேருந்து வந்ததுங்கிறது கண்டுபிடித்து விட கூடாது என்கிற நோக்கத்தோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கிறதுங்கிறது இதில் இருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கிறது தான் இப்போ ஹைலைட்டாக வந்து மாட்டியிருக்கிறது. அப்போ இதற்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும்னு கர்நாடக அரசு அதை வெளிப்படையாக எடுத்து வெளியில் போடுது. அவங்க இப்போ ஒயர் சம்மந்தமாகவும் சிஇஓ சில சைபர் கிரைம் டிவிஷன்லேருந்து 5 கேள்விகள் எழுப்பப்படுது. 1, ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, ஓடிபி ஃபெசிலிட்டி இருக்கா முதல்ல, அப்படி என்றால் அதனுடைய விவரங்கள் கொடுக்கணும். 2வது, ஓடிபி போன்ற ஆத்தென்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஓடிபி அந்த யாரை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவருடைய மொபைல் நம்பருக்கு தானே போகணும். அப்படி என்றால் அந்த மொபைல் நம்பரில் அவங்க லாகின் பண்ணால் தான் நீங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு அனுப்ப முடியும்னா, இவங்க அந்த 6000 பேரும் அவங்கவுங்க மொபைல் நம்பர்லேருந்து லாகின் பண்ணாங்களா, இல்லை வேறு மொபைல் நம்பரா, அப்ளிகண்ட்டும் பண்ணாங்களா, இல்லை லாகினில் உள்ள வந்து மொபைல் நம்பர் அவங்க ஐடியோடு இருக்கிற லாகினும் என்ன கேட்குறாங்கன்னா, ஓட்டர் ஐடியோடு இணைக்கப்பட்ட ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, உங்கள் பேரை நீக்கணும்னு ஒரு மொபைல் நம்பர் வருது, 2 ஒரே மொபைல் நம்பரா, ஏன்னா எந்த நீக்கணும்னு நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருது. 3வது, சர்டிஃபிகேட் UBRS 65B ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி ஒருவர் இந்த மாதிரி லாகின் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரியான லாக்ஸ் எல்லாம் அதனுடைய ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டாக லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிற அந்த இது இருக்கிறது, அந்த விதி இருக்கிறது. அதன்படி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்டை எங்களுக்கு எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு எல்லா விவரங்களையும் நீங்கள் எந்த 3 ஆப்பில் வந்தாங்கன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் என்று சொல்லி ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் கோட் பண்ணுறாங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு. எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் செகண்டரி ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னா 65B சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் கொடுக்கணும் என்று சொல்லி அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கர் விசஸ் கைலாஷ் குஷன் ராவ் கோரண்டியால் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஜூலை 14, 2020 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கோட் பண்ணி இந்த தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கொடுக்க வேண்டும்னு நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கோட் பண்ணி எழுதியிருக்கிறார்கள். இதற்கு இப்போது வரை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு அது இன்னும் சிக்கலாகும். அதன் காரணமாக இப்போது யாருக்கோ தேல் கொட்டிய நிலையில் தேர்தல் ஆணையம் கையேறு நிலையில் இருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெகு விரைவில் ப்ரெஸ் மீட் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த வாரம் கேள்விகள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அல்லது பதில்கள் எல்லாம் தயாரிச்சுட்டு இவங்க வர்றதுக்கே கூட வாய்ப்பு இருக்குது. வந்தாங்கன்னா இன்னும் பல தெளிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்க வரும். ராகுல் காந்தியினுடைய இந்த விவகாரங்களுக்கு நீதித்துறையும் கூட பெரிய அளவுக்கு சீரியஸ்னஸ் எடுத்துக்கொள்ளாதது என்பது மிகச்சரியான ஒரு அணுகுமுறை கிடையாதுங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. இல்லை ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அந்த அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.